எப்படி எல்லாம் இவ காப்பாற்றி இருக்கிறாங்க எத்தனையோ கதைகள் சொல்ல முடியும். அதனால்தான் சொல்றேன், இது அவதார காலம். அடிகளார் ஏதோ ஒரு சாமியார் அல்ல, அடிகளார் யாரோ ஒரு சித்த புருஷன் அல்ல, அடிகளார் இன்னைக்கு பரம்பொருளுடைய அவதாரம்னு நான் சொல்றேன். அம்மா சொல்லி காண்பிச்சிருக்கார். இது எங்களுக்கு நான் தெரியும், தாய்காரி சொல்லி கொடுத்தாலும் அம்மாவே தெரியும். பிள்ளை உட்கார வச்சு அம்மா பேர் சொல்லு ஜெயலட்சுமி அப்படி சொன்னாதான் பிள்ளைக்கு தெரியும். அவ்வளவுதான் சொன்னா, சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி என்ற பெயரை போடு. ஆதிபராசக்தியாகவே அடிகளாராக நான் உலாவி வருகிறேனே, எவரலா புரிந்து கொண்டீர்கள்? அவதான் சொன்னான். எவரலா என்னை தெரிந்து கொண்டீர்கள்? அவ்வளவுதான் சொன்னான். அடிகளாராகவே கேட்கலாம். அது நான் மனுஷன் அம்மன் படத்துல ஒரு மனுஷாளு வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க, பரம்பொருள் அவதார நோக்கம் கொண்டு வரும். எப்ப வரும்? உலகம் ஒரு நெருக்கடிக்கு உட்படுகிற காலத்துல பரம்பொருள் அவதார நோக்கம் கொண்டு வரும். அது தன் இசையினாலே வரும், ஒரு மானிட உருவத்துல வரும். அப்படி மானிட உருவத்துல வருகிற பொழுது அது சத்துவ குணமாகத்தான் இருக்கும். அந்த உடம்பு சத்துவ குணம் உடையது. அந்த அவதார காலத்துல யார் யாருக்கெல்லாம் அது மோட்சம் கொடுக்கணுமோ அப்படிப்பட்டவங்களையெல்லாம் தனக்கு தன்னிடம் இழுத்துக் கொண்டு அது விட்ட தெய்வ ருசியை ஊட்டும், ஆன்மீக ருசியை ஊட்டும். தன்னை நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் அந்த துன்பத்தை கஷ்டங்களை போக்கி அந்த தெய்வ ருசியிலே நனைய வைக்கும். பரம்பொருள் அவதார காலங்கள்ல வருகிற பொழுது அந்த உருவத்தை எவன் வழிபாட்டுக்குரியதாக வைத்துக் கொண்டு வழிபடுகிறானோ அவனுக்கு சுலபத்துல மோட்சம் உண்டு. வைஷ்ணவர் எழுதியிருக்காங்க, விபவம்னு ஒரு பரம்பொருளுடைய பல நிலைகள்ல விபவம்னு ஒண்ணு, அவதாரம்னு அர்த்தம். இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த உருவத்தை வச்சு கும்பிடுறவங்க கூட மோட்சம் அடைய முடியுதுன்னு சொன்னா, ஆதிபராசக்தி என்கின்ற பரம்பொருள் இன்னைக்கு அடிகளாருங்கிற ரூபத்துல வந்துதான் இவ்வளவு நடத்திங்க. இது அவதார ரூபத்துல வருதுன்னு சொன்னா, மனுஷ ரூபத்துல வந்து சொன்னா இது ஒண்ணும் காவி கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இது ஒண்ணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது குடும்பத்துல இல்லாம சாமியாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா சாமியாரா? ராமன் வந்து சாமியாரா இருந்தானா? கிருஷ்ண பரமாத்மா கமண்டல் ருத்ராட்சம் வச்சுக்கிறான் அவதாரத்துல. ராமபிரமான் வந்து ராமச்சந்திர மூர்த்தி அப்படியே காட்டுல உட்கார்ந்து காவி கட்டிக்கின்னு உபதேசமா பணிய உட்கார்ந்து. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு யுக